Alexa, what is the date today? It's Monday the 20th of October. ஸோ இன்றைக்கி வந்து தீபாவளி. சோபா அப்படின்ற மாதிரியும் தான் இருக்குது. இன்றைக்கி மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க, காலைல சீக்கிரம் வந்துச்சிருப்பாங்க, குளிச்சிருப்பாங்க, அப்புறம் ஜாலியாக இருந்திருப்பாங்க, இப்படி இருந்திருப்பாங்க. ஆனால் இப்படி இல்லாமல் 2 minutes. ஸோ என்ன அப்படின்னாக்கா ஜாலியாக இருந்திருப்பாங்க. ஜாலியாக இல்லாதவங்களையும் பார்க்குறேன். ஐ ஆம் ப்ரிவிலேஜ்டு இன் மெனி வே. ஸோ நான் எதுவும் பெருசாக வெடிக்கிறதுக்கு பட்டாசு வாங்கலை. ஆனால் நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு நிறையா ராக்கெட்ஸ் வாங்கியிருக்கேன். எக்ஸ்ப்ளோர் பண்ணி டிஃப்ரெண்ட்டான ராக்கெட்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கேன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்காக. வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன். ஓவராலாக இந்த வருஷம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சும்மா தான் உட்காந்துருந்தேன். சும்மா இல்லை, ஐ டிட் சம்திங் ப்ரொடக்டிவ், பட் ஸ்டில் ஐ டிடன்ட் என்ஜாய்டு. தீபாவளி செலிப்ரேஷன் மூடெலாம் இல்லை. இதே மாதிரி தான் எல்லா வருஷமும் எனக்கு இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் சண்டை போட்டுருவேன். வீட்டில் ஏதாவது ஒன்றுக்கு சண்டை வந்துடும், எங்கனாக்கும் எங்கள் அம்மா அப்பாவுக்கும். நிறைய வருஷம் நைட் ஆனால் நேரம் ஆனால் சண்டை வந்துடும், அழுதுட்டுருப்பேன் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு. இன்றைக்கும் சண்டை தான் குட்டியா. சண்டை இல்லை, காலைல சொன்னேன் இந்த எங்கள் அம்மாவோட வீடு இப்போ தான் விற்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் அம்மாவே 60 வயசு மேலே ஆயிடுச்சு. இப்போது அவங்க வந்து வீட்டை இப்போ தான் அவங்க பேருக்கு வந்திருக்கு. இது இவ்வளோ நாள் ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போயே எனக்கும் கூட ஒன்று பிறந்துச்சு, அதுக்கும் பிரித்து வச்சுருங்க, அப்புறமா வாடகைலாம் நீங்கள் இது பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா சொன்னேன். அதான் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதை நான் சொல்லியிருக்க தேவையில்லை. ஆனால் இத்தனை நாள் நான் வந்து எல்லாமே இது வேணால் பேசலாம், ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒருத்தங்க அவங்கக்கிட்டே ஒரு விஷயங்கள் மறைச்சி பேசணும் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ஈவன் இதில் வந்து எந்த ஒரு விஷயமும் இல்லை. நான் எப்படி வேணால் இருக்கலாம், ஆனால் நான் சொல்கிற மாதிரி நீ சொல்கிற மாதிரி இல்லாமல் ஆடணுமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. சொத்தில் என்ன இது, இந்த டாபிக் எடுத்தாலே இன்ஈக்குவலாக போய்டும் அப்படின்றது தான். எனக்கு வந்து ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்றது தான் அது அவங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த விஷயம் ஒரு இது இருக்குல்ல, கான்ட்ரவர்ஷியலான டாப்பிக்காக இருக்குல்ல, அந்த மாதிரி பேரண்ட்ஸேவும் பிரச்சனை வரலாம், கான்ஃப்ளிக்ட் வரலாம். எல்லாமே நம்ம அவங்கக்கிட்ட தான் ரிலே ஆகிறோம் அப்படின்றப்போ அதுவுமே மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. எதுவுமே பர்மனெண்ட் இல்லை லைஃப்பில் அப்படின்றது புரிஞ்சுது. இப்போது என்னை வேலைக்கு போகணுன்றது ஒரு இது இருக்கும். இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்து எங்கள் அம்மா அப்பா கேட்கல, ஒரு வாட்டி கூட கேட்கல வேலைக்கு அப்ளை பண்ணியான்ட்டு. இப்போ கேட்குறாங்க, வேலைக்கு அப்ளை பண்ணியான்னு மட்டும் கேட்குறாங்க. இன்னும் கொஞ்சம் நாள் போச்சுன்னா என்ன கேட்பாங்க? மரியாதை குறைஞ்சிரும்ல. அந்த மாதிரி ரொம்ப குறையாது. எங்கள் அம்மா அப்பா ஓரளவுக்கு நல்லாவே பார்த்துக்குவாங்க, எல்லாமே இது பண்ணுவாங்க. ஆனால் ஒவ்வொரு லெவலில் ஏதாவது இன்னும் அதிகமாகும்ல இந்த ப்ரெஷர். இன்னும் ஐ விஷ் தே என்ஜாய் திஸ். அந்த மாதிரி ஒரு விஷயம். இது இல்லாமல் இன்றைக்கி இதெல்லாம் நடந்துச்சு. ஜென்ரலாக தீபாவளி வந்தாலே என்ன ஆகும் அப்படின்னா, வீட்டில் சண்டை வரும், ஒழுங்காக என்ஜாய் பண்ணல சின்ன வயசுலேருந்தே. இந்த தீபாவளியும் என்ஜாய் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். காலையிலேருந்து சும்மா தான் உட்காந்துருந்தேன், பெருசாக எதுவும் பண்ணல. கொஞ்சம் லேர்னிங்ஸ் வந்துச்சு, அதை பற்றி இதுக்கப்புறம் பேச போகிறேன். ஐ விஷ் ஒரு பார்ட்னர் வந்தாக்க நான் ஹாப்பியாக இருப்பேன். கடைக்கு போகும்போது பார்ட்னர் வந்தால் ஹாப்பியாக இருப்பேன். ரோட்டில் ஒரு இடத்துல இன்றைக்கி நல்ல சீனரி இருக்கிற இடத்துல நடந்து போயிட்டு இருந்தேன், வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன். வா, இந்த இடத்துக்கு என் பார்ட்னரோட வந்தால் எப்படி இருக்கும், பட்டாசு பார்ட்னரோட வாங்கினா எப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஃபுல்லாமே தாட்ஸ் எல்லாமே எப்பயுமே அப்படி தான் இருக்குது. இன்றைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன பேசிகிட்டு இருந்தேன், இந்த ஒரு விஷயம். ப்ளஸ் வந்து கேன்வா வந்து நான் வந்து இன்றைக்கி திடீர்னு சர்வர் டவுன் ஆகிடுச்சு, ஒர்க் ஆகலை. எனக்கு கேன்வா ஓப்பன் பண்ணால் பிசியில். அப்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, எல்லாமே கேன்வால் தானே சேவ் பண்ணி வச்சுருக்கோம். பீப்புளும் இன்றைக்கி வேணால் மாறலாம், எல்லாருமே மாறலாம்.
பார்ட்னர், அம்மா, அப்பா எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு இதில் தான் வச்சுக்கணும். அதே மாதிரி எந்த ஒரு விஷயமும் எப்போ வேணால் காணாமல் போகலாம், இல்லாமல் போகலாம். அதுக்கும் நம்ம வந்து ரெடியாக இருக்கணும். நான் இப்போ எல்லா விஷயமுமே கேன்வாவில் தான் வச்சுருக்கேன். அது திடீர்னு இப்போ எல்லாமே டெலீட் ஆகிடுச்சு அப்படின்னாக்க அதுக்கு நான் ரெடியாக இருக்கணும். இதுக்கு முன்னாடி ஆகிருக்கு. என் ஃபோனில் தான் எல்லா ஸ்டோரேஜும் வச்சுருந்தேன். அப்போது ஃபோட்டோஸ்லாம் டெலீட் ஆனோடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சுல்ல. அந்த மாதிரி மற்றவங்களுக்கு நடந்திருக்கு. ரொம்ப ரிலேட்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பீப்புளுமே யார் வேணால் எப்போ வேணால் இப்படி வேணால் மாறலாம். ஃப்ரெண்ட்ஷிப்பு அவ்வளோ இதுவாக நினச்சிட்டு இருந்தேன். இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு உடஞ்சிருச்சுல்ல. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸே முன்னாடி மாதிரி இல்லைல்ல. இப்போ மறுபடியும் சரியாயிடும். ஆனால் உடஞ்சி போகலான்றதுக்கான பாசிபிலிட்டி இப்போ தானே தெரியுது. அவ்வளோ லவ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸு, அவ்வளோ லவ் பண்ணுற அம்மா அப்பா, லவ் பண்ணுற ஒரு பொண்ணு விட்டுட்டு போகுது அப்படின்னாக்க இந்த லைஃப்பில் எதுவுமே இது இல்லை. எல்லாருமே ஒவ்வொரு இண்டிவிஜுவல். நம்மளால் மற்ற இண்டிவிஜுவலில் எதுவுமே நம்மளால் வந்து 100% நம்புது அப்படின்றது சொல்ல முடியாதா? ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அவங்கவுங்களுக்குன்னு அவங்கவுங்க ஒவ்வொரு விஷயம் இருக்குன்றது இப்போ மறுபடியும் வருது. அப்போ நான் இந்த உலகத்தில் நான் தனியாக தான் இருக்கேனா? எல்லாமே அசட்ஸ்லேருந்து இண்டிவிஜுவல் வரைக்குமே எதுவுமே வந்து நம்ம வேறு சர்க்கம்ஸ்டன்ஸ் இருந்தால் போயிடும். இருக்கிற சர்க்கம்ஸ்டன்ஸே வந்து மாறி போகிறதுக்கும் இருக்குது. யாருமே நம்மளை ஃபுல்லாக புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. அப்போது நம்ம தனியாக தான் இருக்கோம். எம்பத்தைஸ் பண்ணுறதுனால ஒரு லாபமும் இல்லை. ஆனால் எம்பத்தைஸ் பண்ணாலும் அதில் அவங்களுக்கு என்ன இருக்குது? உண்மையிலே எம்பத்தைஸ் பண்ணுறாங்களா? யாரும் அவ்வளோ தூரம் புரிஞ்சுக்குவாங்களா? மேபி லைஃப் இஸ் நாட் ஒர்த் இட்.